Hey guys, this is Rajesh here and welcome back to my channel. Actually guys, இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். அண்ட் தோட்டத்துக்கு எதுக்கு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு கொய்யாக்காய் காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி இன்றைக்கி போய் அதை பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அங்கே தோட்டத்துக்கு போக போகிறோம். அண்டு நேராக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தலை சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு. ஏன்னா இருக்கிற ஒரு லைஃபை நீ நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி ஒரே வெட்டு. நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரம் நடந்து வந்துட்டேன். லைக் ஒரு 500 மீட்டர்ஸில் ஒரு 250 மீட்டர்ஸ் கடந்து வந்துட்டேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்குது. ஆனால் மற்ற தோட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. எல்லாம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோட்டத்துக்கு தான் போக போகிறோம். அண்ட் அங்கே தான் பார்த்திங்கன்னா கட்டு கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி போய் பறித்து சாப்பிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம். அண்ட் அங்கே தோட்டத்தில் போய் சந்திக்கிறோம் கைஸ். நடக்க முடியல, கொஞ்சம் மேடாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சா தோட்டத்துக்கு வந்து. நான் அங்கே ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே தோட்டத்துக்கே போகலை. இந்த தோட்டத்துக்கு நான் போகவே இல்லை. அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கீழே போகணும் கைஸ். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெப்பரு, காஃபி, ஆரஞ்சு ஃபுல்லாக போட்டிருக்கோம். அண்ட் இங்கேருந்து கீழே நடுக்காட்டில் மரத்தை வச்சுருக்கோம். இங்கே இருக்குது கைஸ், மரத்துக்கு பார்த்துல வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ கட்டு கொய்யாக்காய் பிரிச்சிருக்கோம். இது நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும் கைஸ். மரம் ஏறினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது, முடியல. மழை வேறு பேஞ்சு விட்ருக்கா. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. பாருங்க, மழை பெஞ்சதுக்கும் இலைங்க மேலையெல்லாம் தண்ணி அப்படியே இருக்கா. இப்படி செடிக்குள்ளே பூந்து போகும்போது ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ட்ரையாக இருக்குது, இது கீழே வெட்டாக இருக்குது. ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. நேராக வீட்டுக்கு போயிடுவோம். இந்த கட்டுக்கோயக்காய் பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு வந்துட்டோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே தோட்டத்தில் இருக்குது. லைக் ரொம்ப பழைய மரம் கைஸ். அண்ட் இதை வந்து நான் இப்போ சாப்பிட போகிறதில்ல. எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் சாப்பிட போகிறேன். அது வரைக்கும் வீட்டிலே தான் இருக்க போகுது. கோல்டு பிடிச்சிக்கிட்டு சத்தியமாக எந்த ஃப்ரூட்ஸும் சாப்பிட முடியல கைஸ். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அங்கேயும் போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பீஸ் அவுட்.